ஓகே, நாம் வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னே இன்னும் ஒரு விஷயம். இப்போது இந்த மாதிரி ஒரு வாலடைல் சுச்சுவேஷன் நேஷன்ஸ் வைட் இஸ்ரேல் நடக்குது. என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தை இப்போ நீங்கள் நல்லா விழிப்பாக கேட்குன்னு சொன்னேன். கர்த்தருடைய வார்த்தை தூங்கும்போது வெளிப்பட்டிருக்கு. தூக்கத்தை கலைக்கிறது கர்த்தருடைய சித்தம் இல்லை. கர்த்தருடைய பெரிய நோக்கம் இல்லை. தூங்கிக்கிட்டே இருப்பது தப்பு. தூக்கத்திலே விழிப்பாக இருந்து தூக்கம் கலைஞ்ச உடனே இல்லை தூக்கத்தை குறைச்சிட்டு எழுந்து என்ன செய்யணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் பிரியமானவுக்கு நித்திரையிலும் அழிக்கிறாருங்க ஒரு டிரான்ஸ்லேஷன். நித்திரை அழிக்கிறார் என்பது தூக்கமே இல்லாமல் அந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்கவனுக்கு ஆண்டவர் தூக்கம் தருவாராக இருக்கும். ஆனால் நித்திரையில் அழிக்கிறார். God whom he loves, he gives them his instruction even in their sleep. இப்போ கூட இன்னும் கண்ணு முழிக்கல, ஜாஷுவா அன்கான்ஷியஸாக தான் இருக்கிறான் கிரிட்டிக்கல் கேரில். டாக்டர் வழக்கமாக நமக்கு தெரிஞ்சதானா கூட அவர் ரொம்ப அருமையாக எளிய விதத்தில் சொன்னார். கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி வேலை செய்யும். இப்போ அவன் சரீரம் எதிர்பார்க்குற அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. kind of massive body, but he's not able to breathe. ஆர்டிஃபிஷியல் வென்டிலேட்டரில் தான் இருக்கிறான், செயற்கை சுவாசத்தில் இருக்கிறான். பட் ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம் சார், பேசணும் சார். நாங்கள் பேஷண்ட்டை விசிட்டர்ஸ் அனுமதிக்கிறதே ரேர் தான். அதுவும் வேண்டியவங்க, ரொம்ப வேண்டியவங்க, கூட பிறந்தவங்க போய் பேசணும். ஆனால் தொடாமல் சத்தமாக பேசணும், காதில் விழணும். அது நல்லா ரெஜிஸ்டர் ஆகும் சார். திடீர்னு நினைவு வரும்போது அப்படியே அது ஒரு லிங்க் மாதிரி அந்த தொடர்பு கொண்டு விட்டானா கண்ணு முழிச்சிடுவான் சார். எதுவுமே நடக்கலாம் சார். அப்படி கடவுள் நம்ம படைச்சிருக்கார் நரம்பு மண்டலத்தை. இது கதை இல்லை. இப்போ நாம் என்ன மயக்கத்தில் இருக்கோம் வாழ்க்கையில்ங்கிறது பெரிய ஒரு நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எதுலலாம் நம்ம ஸ்லீப் மோடில் இருக்கோம். இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர்ஸ்லேயும் செல்ஃபோன்லேயும் கூட ஸ்லீப் மோட்னு ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. அதேனோ நாம் இனி அந்த மாதிரி தூங்குகிற காலத்தில் இல்லை. இன்றைக்கும் நேரம் போகிறது எப்படி போக்குறதுன்னு தெரியலன்னு உட்காந்துருப்பீங்களோ இல்லை ஆசைப்பட்டு வந்திருப்பீங்களோ தெரியாது. எச்சரிக்கையாக தான் சொல்கிறேன், போதிக்கிற எனக்கும் தான். இப்போ நான் இன்றைக்கி உங்களோட கூட பயந்து கொள்ள போகிறது பொதுவாக இந்த 40 வருஷத்தில் பல காரியங்கள் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் இது நான் புதுசாக தான் சொல்கிறதாக நான் கருதுகிறேன். ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி ரெடி டு ஹியர் வாட் ஐ எம் கோயிங் டு சே. ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். The book of Job, chapter 3, verse 28. இல்லை 32:8. யோபு 32:8, மன்னிக்கணும். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வவல்லருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளாக்கும். பரத்தின் ஒரு ஈவு இது. இட்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, அது சர்வவல்லருடைய சுவாசமே, அது அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். பொதுவான உணர்வை பற்றி நான் இங்கே பேசி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. ஐம்புலன்கள்ங்கிற மெய்வாய் கண் மூக்கு செவிக்கு உணர்வு இருக்குது. ஓகே, நெகட்டிவாக சாத்தானுடைய பிற்போக்கான இல்லை அருவருப்பான உணர்வுகள் இருக்குது. தேவனுடைய உணர்வை பற்றி
நாம் மதிப்பாகவும் மரியாதையாகவும் அச்சத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் கணக்கு ஒப்புவித்தே தீர வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை தலையெழுத்துன்னு ஏற்றுக்கிட்டாலும் ஓகே தான், சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாலும் ஓகே தான். மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளாக்கும். என்னுடைய ஆதங்கம் ஒரு ஃபார் த பாஸ்ட் 2 வீக்ஸ் இது இருந்துகிட்டே தான் இருந்தாலும் 2 வாரங்களாக, இப்போ 3 நாட்களாக நாம் தெரிந்தவைகளிலே, அறிந்தவைகளிலே, நாம் அடைந்தவைகளிலே, நம்ம கையில் இருக்கும் இருப்புங்கிறோம்ல, ஒரு சேவிங்ஸில் நம்ம உண்மையாக கிரியை செய்வதிலே, தேவ திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே நமக்கு பகுத்தறிவு இல்லை. ஒரு ஸ்லீப் மோடில் இருக்கிறோம், இல்லை ஓவர் டிரைவில் இருக்கிறோம், ஏதோ ஒரு மோடில் இருக்கோம். அந்த ஃப்ளைட் மோட்னு ஒன்று இருக்குது. தட்ஸ் ரைட். ஃப்ளைட் மோட்னு இந்த நம்ம செல்ஃபோனில் வச்சுட்டோன்னு சொன்னால் என்ன காலும் உள்ளே வராது, யார் கூப்பிட்டாலும் நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஃபோன் ரெஸ்பாண்டே பண்ணாது. ஆனால் அதை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது, சும்மா. ஸோ தெர் ஆர் சம் டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் மோட்ஸ், நிலைகள். மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வு உள்ளவர்களாக்கும். உணர்வு உள்ளவர்களாகனா பொறுப்புள்ளவர்களாக. ஜாஷுவா எடுத்துக்கிட்டால் அவனை பற்றி விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அது ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பேட் ஹேபிட் அவன் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு விட்டது. நரம்பு மண்டலம் பாதித்தது ஸ்ட்ரெயிட்டாக மூளை நரம்பை போய் தான் பாதித்திருக்கா. தட்ஸ் வை ஹி ஹஸ் turned out to be unconscious. எல்லா உறுப்புகளை பற்றி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அவ்வளோ வேகமாக சொல்லிட்டார் அந்த இளம் டியூட்டி டாக்டர். ஆனால் சார், மூளை அது யாரும் ஒன்றும் டச் பண்ணவே முடியாது சார். தானாக உணர்வடையணும், தானாக புத்தி வரணும். நம்ம எப்படி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல்லுங்கிறது நமக்கு கேட்டு கேட்டு பழகி அதனுடைய அனுகூலம் நமக்கு கிடைக்காமே போயிடுது. மூளையை அடிச்சுலாம் திருத்த முடியாது சார். அடிச்சுலாம் அதெல்லாம் இருந்தாலும் இன்ஜெக்ஷன்லாம் மருந்து கொடுப்போம் சார். கொஞ்சம் நரம்பு தளர்வுகளோ அதில் அந்த ஹோல் செரபரல் ஹோல் பிரெயின் சிஸ்டத்தில் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது தடைகள், என்ன சொல்ல, ரத்த ஓட்டம் போகிறது நின்று போச்சோ என்ன, அதுக்கு வேணால் என்ஹான்சிங் கேட்டலிஸ்ட் மாதிரி, கிரியா ஊக்கி மாதிரி தான் இந்த இன்ஜெக்ஷன்ஸு. பட் we can't give a command to the brain to say yes or no, rise up, அப்படிலாம் சொல்லவே முடியாது சார். சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபெலிசியா அழுவுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இங்கே உணராக தான் வந்தோம். வேதத்தை ஆராயும் போது அவைகளால் உங்களுக்கு முடிவெல்லாம் வாழ்வு உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்குறீர்கள் அவைகளே என்கிற உத்தரவாதத்தோடு வந்திருக்கோம். எந்த சைஸ்லேயும் யார் வந்திருந்தாலும். கர்த்தருடைய நாமத்தையும் அவருடைய வார்த்தையும் ஆட்டுக்குடைய ரத்தத்தையும் தூய ஆவினுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவையும் பெற்ற நாம ஏதோ ஒரு 10 லிட்டரா இல்லை ஒரு 10 ml தான் 100 ml தானே அபிஷேகம் நம்ம கையில் இருக்குது. அதனாலே நாம் வியாதி ஸ்மெல் கையில் வைத்தா அவன் சுகம் மாறாங்க. பிசாசை பார்த்து வெளியேறுறான். ஸோ we speak to the brain தான். Yes, we do. We have to. ஆனால் நான் பிரெயின் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிறனால நம்ம கைவிட முடியாது. இப்போ நீங்கள் தூங்கக்கூடாது. இப்போது நான் இப்போ உங்களுக்கு எதையும் கதை சொல்லலை, பயங்கரமான ஒரு போதனை கொடுத்துட்ருக்கேன். இது இன்றைக்கி நாளைக்கு கர்த்தர்கிட்ட நீங்கள் போய் சேர வரைக்கும் அவருடைய வருகை புரியுது. இது பயங்கர உதவியாக உங்களுக்கு இருக்க போகுது. மூளையோடு, உள்ளான மனுஷனுடைய மூளையோடு
அதுக்கு பேர் தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியர் எழுதின நிருபத்திலையும் கிறிஸ்துவின் சிந்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு. த மைண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். We have a physical mind, okay, and we have a physical organ called brain, cerebrum, cerebellum, medulla oblongata. அது வழியாக தான் இந்த எல்லா நர்வ் கேங்லியன்ஸும் நர்வஸ் சிஸ்டம்லாம் போய் ரீச் ஆகுது. பெரிய ஒரு அற்புதமாக பிரமிக்கத்தக்க அதிசயமாக சாமி நம்ம படைச்சிருக்கு. அதை விட ஆவிக்குரிய மனுஷன் பிரமிக்கத்தக்க அதிசயமானவன். இதெல்லாம் ஒரு ஆப்ரேட்டிங் டேபிளில் பார்க்க முடியும், இல்லை 3 டைமென்ஷனல் எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்க்க முடியும், விதின் அ செக்யூர் கான்சோல். ஆனால் நம்ம கண்ணால் பார்க்க முடியாததை, புற கண்களால் பார்க்க முடியாததை பரிசுத்த நிறைவினாலே, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமினாலே நம்ம பார்க்க முடியும். நான் இங்கே தத்துவம் பேசலை, அடிப்படை அளவிலே மறுபடியும் பிறந்தவன் ஆச்சரியமானவன். இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான. நியூ கிரியேஷன் ரியாலிட்டி இஸ் இன்க்ரெடிபிள். ஒப்பிட முடியாத ஒரு விஷயம். ஆனால் we live so underrated people, emaciated people. மனுஷனுக்குள்ளே ஒரு ஆவி உண்டு, சர்வர்களுடைய சுவாசமே அதை உணர்வுள்ளவளாக்கும். நம்முடைய நீதி, நம்முடைய சன்மார்க்கம், நம்முடைய நியாயம், நம்முடைய தூய்மை, நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய பரிசுத்தம் எல்லாம் தலைப்புற விஷயம், அவசியம், இன்றியமையாத விஷயம். ஆனால் நம்மை பொறுப்புள்ளவர்களாக்க வேண்டும்னே. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஜீசஸ் 1008 புற அடையாளங்களெல்லாம் அவரோட வருகைக்கு அடுத்த விஷயத்தை சொல்லியிருந்தாலும், நான் திரும்பி வரும்போது யார் விழிப்புள்ளவனாக வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி பார்க்குறேன்னா அவன்தான் உண்மையான ஊழியக்காரன், அவன்தான் என்னுடைய வேலைக்காரன். எடுத்தோடனே இந்த பக்கம் வந்துடுச்சு, சந்தோஷம். திஸ் இஸ் கூல். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவளை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். இதுக்குள்ளே அவ்வளோ நடைமுறை வாழ்க்கை, செயல் வீரத்துக்கு அடுத்த காரிய சமத்துவத்துக்கு அடுத்த உபதேசம் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அறிவுரைகள் இருக்குது, வழிமுறைகள், ஏகுமுறைகள் இருக்குது. ஸோ பரத்தின் ஈவு ஆண்டவர் இப்படி தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதியாக்கி கொள்ளும்படி ஜாக்கிரதையாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளைத்தான் கர்த்தர் இனி முழுக்க கவனித்து, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள். நான் இப்போ கூச்சல் போட்டு அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம் பண்ணி என்னமோ ஆண்டவர் எனக்கு கண்ணை திறந்து விட்டார் இப்படின்னு சீன் விடுறதுக்கெலாம் எனக்கு அவசியமே கிடையாது. ஓகே, வாசிக்கலாமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். லெட்ஸ் கோ டு தி புக் ஆஃப் 2 Peter chapter 1. 2ஆம் வசனத்திலிருந்து, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ரொம்ப பேசிக்ஸ் ஸ்கிரிப்சர், அடிப்படை வாழ்த்துறை, கிரீட்டிங்ஸ், பேசிக் கிரீட்டிங்ஸ். எல்லா நிருபங்களும் ஏறக்குறைய இதுக்கு இணையாக இதே மாதிரியே எழுதினவங்களாம் ஒன்று ஆரம்பத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க, முடிவுலையும் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள்,
அதுலேயே நம்ம எவ்வளோ ஃபெயில் ஆகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது நமக்கு சமாதானம் வருதா? கிருபை உண்டாகுதா? உண்டாகணும். அது இல்லைன்னே எப்படி மறுக்கலாம்? முழு பூஷணிங்க சோத்தில் எப்படி மறைக்கலாம்? வாய்ப்பே இல்லை. 3ஆம் வசனம், தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. இப்படி நிறைய பைபிளை படிக்கும்போது எல்லாம் படிச்சுட்டோம், எல்லாம் தெரியும் 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 நம்ம விட்டுறோம் பாருங்கள். அங்கே தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். யானைக்கு அடி சறுக்கும். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாய் காணப்படுகிற வேலைக்காரனே பாக்கியவான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரமாக நடக்கிறவனே பாக்கியவான். பொதுவாக 1 என்ன 10 என்ன 100 என்ன 1000 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓவர் ஆல் திஸ் 40 years. ஆனால் எதையாவது ஒன்றாச்சு நம்ம பூர்ணமாக அந்த ஆலோசனை கீழ்ப்படிஞ்சு நிறைவேற்றி இருக்கிறோமா? உலகம், பிசாசு, மாயை, இருளை, பாவத்தை, சாபத்தை, துக்கத்தை, அவமானத்தை, நிந்தை, அவிசுவாசத்தை, அக்கிரம மிகுதினாலே அன்பு ஏராளமான அடையாளங்கள் சொல்கிறார். அதில் இது ஒன்று. அன்பே இல்லை, பேசாத நீ. அன்பு இல்லைன்னு தான் சொல்கிறாரு. அவர் என்ன இருக்குன்னா சொன்னார்? அவர் இருக்குன்னு சொல்கிறது ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்? அவர் இல்லைன்னு சொல்கிறது ஏன் இருக்குன்னு சொல்கிறேன்? நம்ம மனசு, நம்ம உணர்வு, நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அதை அழிச்சாட்டியமாக ஆண்டவர் சொல்லணும்னு நம்ம நிர்பந்திக்கிறோம். ஸ்லோகம் மாதிரி இப்படி சில ஓப்பனிங் ஸ்கிரிப்சர்ஸை திருப்பி திருப்பி முன்னாடி நிறுத்தி பாருங்கள். மனுஷனுக்குள்ளே ஒரு ஆவி உண்டு, சர்வவல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவளாக்கும். வாட் கைண்ட் ஆஃப் ரியலைசேஷன் டு வி ஹேவ்? ஒன்று தப்பா ரைட்டா, ஒத்தையா ரெட்டையா பம்பையா பரட்டையான்னு என்ன தாயக்கிட்ட உருட்டிகிட்டு இருக்கிறத கடவுளோட விளையாட்டா? உலகம் முடிய போது, ஆண்டோட வருகை சமயம்னு சொல்லிகிட்டே இருக்கோம். வசனம்தான் நிறைவேறிட்டுருக்கு. இஸ்ரேல் தேசத்தில் எல்லாமே ரெடியாக இருக்குது. டெம்பிள் இது பண்ணுறதுக்கு மின்னல் வேகத்தில் கட்டி எழுப்ப இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பாயிலிங் பாயிண்டில் இருக்குது. யாரை அக்னி சூளையில் போடுவார், யாரை சிங்கக்கேவிலே போடுவார், யாரை சிறைச்சாலையில் போடுவார், யார் ஜபாலயத்தில் பிடிக்கப்படுவா, யார் மார்ஸ் மேடையிலேருந்து போதிக்க போகிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ 29ஆம் அதிகாரமாக இனி வரக்கூடிய காலங்களில் தேவன் என்ன செய்ய போகிறாரு, அதை பொறுத்து தான் நம்முடைய மறுரூபம், அதை பொறுத்து தான் நம்முடைய மன மகிழ்ச்சி, அதை பொறுத்து தான் நம்ம மரித்தொழுந்து உயிரோடு எழுந்திருக்கும் தகுதி. எப்படி போதிக்கிற எனக்கும் தான். நான் தான் ஃபஸ்ட்டு, என் அடி எனக்கு தான். ஓகே, அதனால் நீங்கள் ஒன்று உடனே அப்படின்னா இது மாதிரி அவனுக்கு என்ன ஆகுது? இந்த பேதரு மாதிரியே அல்ப புத்தி. அவனை பற்றி என்ன, இவனை பற்றி என்ன, அவளை பற்றி என்ன? வேலையை பாருமா, வேலையை பாரு, ஒன்றை பாரு, உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், உங்கள் இருதயத்தை பாருங்கள், உங்கள் அழைப்பை பாருங்கள், உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை பாருங்கள், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கிரயத்தை பாருங்கள். ஸ்டாப் லுக்கிங் அட் அதர்ஸ். மற்றவங்களுக்காக என்ன ஒரு சுகாதாரமாக நமக்கு கரிசனை வருது? விழுந்து போன சுவாபம். சிலுவையில் அறப்பட்ட வாழ்க்கையை ஒழுங்காக வாழுங்க. கிருபையை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருடைய அழைப்பும் தனித்தன்மை வாய்ந்தது, விசேஷமானது. அதனால் கொம்பு முளைக்கும் நீங்கள் எங்கேயும் பைபிளில் சொல்லலை. அதுக்கு தான் வசனம், தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் உங்களை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் ஆண்டுடைய திவ்ய வல்லமையானது உங்களுக்கு தந்தருளி இருக்கிறது. மொத்தத்துக்கு நம்ம வாழைப்பழத்தோல் சோம்பேறியாக இருக்கிறோம். அந்த டிஜிட்டல் லைஃப் வந்துடுச்சு, அந்த மெக்கானிக்கல் லைஃப் வந்துடுச்சு, அந்த மஷினரி லைஃப் வந்துடுச்சு, கேஜெட்டரி லைஃப் வந்துடுச்சு. எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டிய கையால், காலால், கண்ணால், ஐம்புலனால், சரீரத்தால், ஆவியால், ஆத்மாவில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் எந்திரங்கள் செய்யட்டும்
மனுஷ உதவி தேடணும். இப்போ எந்திரம் வந்துருச்சு, அது சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. இது செத்த நேரத்தில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருதுன்னு முன்னி வேலை, கை வேலை, வேலை, அந்த வேலைன்னெலாம் வேலைக்காரங்களை வச்சுருந்து அதை நிறுத்திட்டோம். அது சொகுசு வாழ்வு, அது சோம்பேறித்தனமான வாழ்வு அப்படிலாம் சொன்ன நாம் இப்போ 1000 என்ன 15 ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் சார், லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் அது, சும்மா சர்வீஸ் பண்ணால் போதும் சார் அப்படிலாம் நம்மளே நம்ம அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு we have bequeathed our life to all kinds of gadgets. எந்திரங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்தி விட்டோம். அதை பற்றி நமக்கு ஏதாவது சூடு சொரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ப்ளம்பிங் வேலை, வெரி சீரியஸ் ப்ளம்பிங் வேலை நடக்குது. என்ன பண்ணுறது, நடக்க வேண்டிய ஆயிடுச்சு, நடக்குது. ஆனால் அவன் செய்யும்போது சொல்கிறாங்க அவங்களே, அப்போ இருந்த பலம் இல்லை சார், அப்போ இருந்த தெம்பு இல்லை சார், கையிலேயே எல்லாம் வேலை செஞ்சேன் சார், இப்போ எல்லாம் டூல்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி திருப்தியாக செய்ய முடியல சார். நான் இன்னும் அவன்கிட்ட எதுவும் கேட்டேன், அவங்களே சொல்லிக்கிறாங்க, எதாவது ஹெல்ப் பண்ணிட்டுங்களா, என்ன ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, இது அசந்து போகுது சார் கை கால், வீடு கட்டும்போது மம்முட்டி பிடிக்க முடியல சார், குனிய முடியல சார், நிமிர முடியல சார். அவங்களாம் செக்குலர் பீப்புள், நம்ம ரொம்ப வானத்தில் குதிச்ச தேவ தூதல் நினச்சிட்ருக்கோம் இல்லையா? ஆவிக்குரிய பீப்புள், ஆவிக்குரிய பீப்புள் மாதிரி இருக்கிற நோஞ்சாங்குஞ்சுகளை, நோய்வாய்ப்பட்டவங்களை உலகத்தில் பார்க்கவே முடியாது. நூதனமான நோய்கள்லாம் சபைகளில் தான் இருக்குது. இது முடியல, அது முடியல, அது முடியல, அது முடியல. நம்முடைய சபையில், இந்த சபையில் செயல் வீரர்கள், செயல் வீராங்கனைகள் எழும்பணும். வரங்களை செயல்படுத்தணும், வல்லமைகளை செயல்படுத்தணும். தப்பு நடக்கட்டுமே, தப்பு நடக்கட்டுமே, விபச்சாரம் நடக்கட்டும், அந்த மாதிரி தப்பை சொல்லலை. ஜெபிச்சேன், நடக்கலை, ஒரு தடவை என்ன 1000 முறை ஜெபம் பண்ணு, 1001ஆம் முறையிலேருந்து அப்புறம் ஜெபம் மாத்திரம் தான் கேட்கப்படும், அந்த மாதிரி நடக்கும். இல்லை, உண்மைக்கு தான் சொல்கிறேன். ரொம்ப சோம்பேறிகளாக இருக்கிறோம். 2 தான் நடக்கும். ஒன்று சுழுக்கெடுத்து விட்டு திரும்பி உபயோகிப்பார், இல்லை அப்படியே ஒதுக்கிட்டு இன்னொருத்தனை எழுப்பிடுவார். 11ஆம் மணி வேலையில் வரவனையும் வேலைக்கு வச்சு வேலையை வாங்கிடுவார். நான் காலையிலேருந்தே செஞ்சிட்டே இருக்கு, காலையில் வந்தேன், என்ன வேலையை செஞ்சு முடிச்சிருக்கா யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் விமர்சிக்கல. அந்த 100 நாள் வேலையை நம்ம சுற்றி எல்லையில் செய்கிறவங்களான்னு பார்த்துருக்கீங்களா? புல்லுக்கு வலிக்குன்னு வெட்டிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது அழுதுற போது உட்காந்து பொம்பளைங்க உட்காந்து அதுக்கப்புறம் கதை அடிச்சிட்டு இருப்பாளுங்க. எப்போ உணர்வடைய போகிறீங்க? முந்தினோர் பிந்தினோர் ஆயும் பிந்தினோர் முந்தினோரும் ஆயிடுது. 4 வாரம் நம்ம பெண்கள் கூட்டத்தில் கேட்டோம். இன்னும் எவ்வளவோ இருக்குது, 4 வாரமே இப்படியே கேட்டுகிட்டே இருக்கோமேங்கிறதுனால நானும் பல விஷயங்களை நிறுத்திக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோதான் இருக்குது. கீழே தொடர்ந்து வாசிப்போம். லெட்ஸ் கம் கோ டு த வேர்ட். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, உலகத்தில் இருக்க கேடு அதை யோசிங்க, அதோடு சம்மந்தப்பட்ட இச்சையை யோசிங்க. எழுத்தவங்க எப்போ பார்த்தாலும் பாலியல்னு ரொம்ப பெரிய பரிசுத்தத்தை காமிக்கிறதுக்கு இதுலேயுமே சபை வீணாய் தான் போய்ட்டுருக்கு. தப்பு தான், அதெல்லாம் சப்பை கட்டவே முடியாது. பாலியல் வன்முறை, பாலியல் மீறுதல், கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை, அதான் அடிப்படை அஸ்திபாரம். ஆனால் வெவ்வேறு அநேக விஷயங்களிலிருந்து நாம் தப்புவதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாம் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. போன வாரம் நம்ம ஒரு வார்த்தையை வாசித்தோம், சரியான வார்த்தை அது. எனக்கு திருப்பியும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
ஒரு நிமிஷம். 2 சாமுவேல் 14:14. Let 2 Samuel chapter 14 verse 14. நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேரக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். வெரி 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 சர்ஜிக்கல் ஸ்கிரிப்சர். அறுவை சிகிச்சை நடத்துகிற ஒரு கர்த்தருடைய வேத வசனம். தூங்காமல் கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை நடுக்கத்தோடு வயிற்றில் கலக்கத்தோடு தான் பல காலமாக பிரசங்கிச்சிட்டு இருக்கேன். அதனால் நான் என் உணர்வுகளை நான் தூக்கி வச்சுக்க போகிறதில்ல. ஐ வில் நாட். வசனம்தான் முக்கியம். நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேரக்கூடாதபடிக்கு தரையிலே சோறுகிற தண்ணீரை போல இருக்கிறோம். சேர்க்கக்கூடாதபடிக்கு தண்ணியை தரையில் ஊற்றினா திருப்பி தண்ணியை உறிஞ்சி எடுத்து அது மாதிரி அதே சுத்தபத்தமாக எடுக்க முடியாது. ஃபுல்லாக 10 ml ஊட்டினோன்னா 10 ml எடுக்க முடியாது. அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. எவ்வளோ சீரியஸாக யோசிக்க வேண்டியிருக்கு. 80 வருஷம் வாழ்ந்தா என்ன, 100 வருஷம் வாழ்ந்தா என்ன, 1000 வருஷம் வாழ்ந்தா என்ன? நாம் மரிப்ப நிச்சயம். நம்முடைய ஜீவன் தண்ணியை தரையில் ஊற்றிட்டோன்னா, மண்ணில் ஊற்றிட்டோன்னா திரும்பி சேர்க்கக்கூடாதபடிக்கு சோறுகிற ஒரு தண்ணீரை போல் நம்ம வாழ்க்கை இருக்குது. தேவன் ஜீவனை எடுத்து கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். So God has a set of thoughts, decisions about every one of you, every one of us. நம்ம பற்றி ஒருவேளை ஆண்டவர் ஜீவன் எடுத்துக்கலான்னா பெரிய கொம்பிலாம் நினைக்காதீங்க. அவரை விட்டு நீங்கள் விலக்கப்படாது இருக்கும்படிக்கும், நீங்கள் அவரை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறதான இந்த லீலைகள் எல்லாம் மனசுக்குள்ளே, சரீரத்துக்குள்ளே, வாழ்க்கையில், சமீபம், தூரம், தூக்கத்தில் இந்த தேவனாய கர்த்தரெல்லாம் தூரத்திலே அறிந்திருக்கிறாருன்னு சங்கீதம் 139 வாசிக்கிறோம். God is a God of the distance, God of the nearness. எரேமியாவில் வாசிக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன் அவருடைய நினைவுகளை நினைக்கிறார். தேவன் நிர்வாக உத்தரவாதம் மிக்கவர். தேவனுடைய நிர்வாகத்தில் ஊழலே இல்லை, ஓர வஞ்சனே இல்லை. ஒரு நொடி பொழுது, ஒரு இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இறக்கங்களோடு சேர்த்துக்கொள்வேன்னு உடனே பக்கத்தில் நிற்கிறார். காலங்காலமாக, குறைந்தபட்சம் நூற்றாண்டு காலங்களாக வேத வசனங்களை, சத்தியங்களாம் மலிந்து போய் எளிமையாக்கப்பட்டு கையடக்கமாக கைபேசியிலே வந்த பிற்பாடு, எலக்ட்ரானிக்கலாக நம்ம கையில் கிடைச்ச பிற்பாடு, நம்ம வாழ்க்கை முழுசும் சட்டக்கட்டத்தனத்தால் நிரம்பி இருக்கு. We have such a careless lifestyle which is not acknowledged by God. தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயம். தேவன் அதை அங்கீகரித்து கொள்வதில்லை. ஸ்டாப் லுக்கிங் அட் அதர்ஸ். ஊழியர்களை பார்க்காதீங்க. அதான் யதார்த்தமாக தான் சொல்ல முடியும். ஊழியர்களே பார்த்துருங்க, உங்கள் சௌரியம். உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. யாரை பார்த்தா என்ன, உங்கள் வாழ்க்கை நீங்கள் தானே வாழணும். உனக்கு கொடுத்த நேரம், உனக்கு கொடுத்த சௌக்கியம், உனக்கு கொடுத்த பணம், உனக்கு கொடுத்த கிருபைகள், உனக்கு கொடுத்த மனைவி, பிள்ளைகள், இதை தான் நீங்கள் பார்த்து அதுக்கு தான் நீங்கள் கணக்கிடும். உனக்கு கொடுத்த ஊழியம், உனக்கு கொடுத்த அபிஷேகம். இப்போ இதான் இன்னுமே பச்சை. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லாமல் இல்லை, திருப்பிங்க இங்கே சொல்கிறேன் திறந்த புத்தகம் போல். எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இந்த ஊழியத்தை செய்கிறது ஒரு வேலை. ஓகே, நான் இதை போதிச்சிட்டதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? சொன்ன வார்த்தை சொன்னால்
ஆனால் நீ சொன்ன வார்த்தை சொன்ன அதெல்லாம் ஓகே, அதுக்கு ஏதாவது 10 ரூபான்னா 10 ரூபா வாங்கிட்டு போயிட்டேறான். நீ உனக்கு கொடுத்த வாழ்க்கை, நான் 100 ரூபா முதலீடு பண்ணியிருக்கேன், அதுக்கு என்ன வரவு, அதுக்கு என்ன செலவு? அதுதான் ஆண்டவர் கேட்க போகிறாரு. அதுக்கு தான் நான் உயிர் துணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அப்படியே சொல்லிகிட்டே இருக்க முடியாது. வாக்கு தத்தங்களும் மேன்மையும் அருமையுமான வாக்குத்தல் அவைகளினாலே உனக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க அதெல்லாம் ரொம்ப வில்லங்கமான கன்ஜங்ஷன்ஸ். முன்னே பின்ன எல்லா பக்கம் சாண்ட்விச் மாதிரி எல்லா சவரட்சணைகளையும் ஆண்டவர், எல்லா சௌகரியங்களையும், எல்லா விதமான ஆதரவுகளையும் ஆண்டவர் அருளின பின்னே நம்ம ஒன்றுமே இல்லை, ஆண்டவரே என்னப்பா என்ன இவன் கண்ணு தெரியாதா காது கேட்காதா அப்படின்லாம் உனக்கு இவ்வளோ கொட்டி கொடுத்துருக்குறேன். இப்படி இருக்க நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் ஒன்றும் செய்யலைன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒப்பாரி வச்சு சீனா விட்டுட்டுருக்க. நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தோட ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் சொல்லுங்க. வழங்குங்கள்னா என்ன அர்த்தம்? வழுக்கி விழுங்கன்னு அர்த்தமா? வழங்கல்னா அர்த்தம் கொடுங்கள்னு அர்த்தம். கேளுங்கள், கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்னு அர்த்தமா? இருக்கிறத கொடுன்னு அர்த்தம். சபை ஆர்பிஎம்ஏ நான் என்ன சகோதரனுக்கு காவலாளியானே இத்தனை வருஷம் கூடி வந்துட்டுருக்கோம். நீங்கள் இன்றைக்கி நான் தான் மாட்டிக்கிட்டேனான்னு ஓயாமல் யோசிக்கிறீங்கிற நான் உங்களுக்கு சொல்லாமல் இல்லையே. மறந்தே போகக்கூடாத அளவுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். சபை மேலே தேவ பலத்த சிக்ஷையும் சீர்திருத்தத்தையும் கொண்டு வந்து அவர் காரியத்தை நிறைவேற்றுவதுங்கிறது அவருக்கு ஒன்றும் கம்பசூத்திரம் கிடையாது. லேசான காரியம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற அவருக்கு லேசான. ஆமேன்னு சொல்லிட்டார் சகோதரன் உற்சாமா. செட்டியார் நார் உரிக்கிற மாதிரி உரிச்சிருவார் தோலை. நான் கடவுளை வேலைக்காரன். I am a servant of God. I obey God's word when I stand here. That's not going to be easy. That's not going to be nice. லேசான காரியம் சொன்ன வார்த்தை எங்கே வருது? அதெல்லாம் ஓகே, அது முடியாது எல்லாம் செத்து தான் முடியும், அதெல்லாம் பேச்சாத. நீ செய்ய வேண்டிய வாய்க்காலை வெட்டு. ஆமேன். நீ வாய்க்காலை வெட்டு. அதெல்லாம் முடியாது. அவருக்கு லேசான காரியம் நம்ம திண்டில் உருட்டுட்டே இருந்தால் அறுவடை வருமா? எழுப்புதல் வருமா? மகிமையை காண முடியுமா? வல்லமையை காண முடியுமா? அதெல்லாம் அவன் வேலை இவன் வேலை. எல்லா வேடிக்கையும் சாமி பார்க்கலையா? எல்லா வேடிக்கையும் இஸ்ரேலில் பார்க்கலையா? நேச்சுரலாக என்ன பேரலோ அதான் ஸ்பிரிச்சுவல் பேரலல். என்ன ஸ்பிரிச்சுவல் பேரலோ அதுதான் நேச்சுரல் பேரலல். ஆவிக்குரிய சமநிலை பிரமாணத்துக்கேற்ற காரியம்தான் பூமிக்குரிய சமநிலை பிரமாணமாக நடக்குது. சமநிலை பிரமாணமாக பூமியிலே நடக்கிறது தான் ஆண்டவர் ஆவிக்குரிய யுத்தத்தில் சாத்தான் என்ன வல்லமை என்ன லூட்டி பண்ணிகிட்ருக்கான்னு காமிச்சிட்டே இருக்கார். அதுக்கு நாம் தான் விற்று போட்டுட்ருக்கோம். நாம் இங்கே உட்காந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்கோம். அவன் செய்த பாவமா, இவன் செய்த பாவமா, அவங்க அப்பன் செய்த பாவமா, அவன் சந்ததி செய்த பாவம், எவன் செஞ்ச பாவமா இருந்தானே, நீ மனம் திரும்ப நீ ஒழிஞ்சன்னு தான் சாமி சொன்னார். ஏன் அடிங்க எல்லாம் தான் அறிவு பெருத்திருச்சு. எல்லா கொழுப்பும் வாழ்க்கையில் இந்த கடைசி காலத்தில் கல் என்ன இப்போல்லாம் புல்லட் தானே எடுத்து அந்த சார்லி சுட்ட மாதிரி ஏசு மேலே சுடுங்க. இந்த பக்கம் வருவீரா, இது மேலே பேசுவீரா, இல்லாங்கம்மா ஸ்னைப்பருமா காலி பண்ணு எதாவது பண்ணு, எதாவது நல்லதாக நடக்கும்னே தோத்துறோம். ஏதாவது திருப்பம் நடக்கும். யோசித்து செயல்படுங்க. மதில் மேலுக்கு பூனையாகவே இருந்தால்
பாஸ்டர்ஸ் நம்பாதீங்க. ஹலோ, பளிச்சுன்னு சொல்கிறேன், அவரை தான் மலை. நீ எவனையும் மலையை நம்ப வேணாம். உன் கண் மலைன்னு பாடாதப்போ. அவன் தான் என் மலை, அண்ணாமலை தான் எங்கள் அண்ணன் தான் எங்கள் மலை சொல்லி, எங்கள் அக்கா மலைன்னு சொல்லு. எதுக்கு கர்த்தரை கண்மலைங்கிற? பொய்க்காரன், பொய்க்காரி. என்ன கோபமாக இருக்கிறீங்க? எப்படி இருந்தாலும் அதுதான் உண்மை. சோத்திரம். அவர் கண்மலைன்னா அவர் தான் மலை. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு பேர் தான் எல் கிபோ. நோபடி இஸ் கால்ட் as rock. நீங்கள் கேட்குறவங்க ஏதாவது விதத்தில் உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பில் விட்டு கொடுங்க, அர்ப்பணிங்க. பலனை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க, நன்மையை கேளுங்க, இருக்கிறத செலவு பண்ணுங்க. 5 அப்பா 2 மீன் அவர் கையில் போனால் தான் 5000 50,000 அது உங்கள் கவலை இல்லை. அதை 5 லட்சமாக மாற்றுறதுக்கு அவரால் முடியும். ஸ்தோத்திரம். உங்கள் கையில் இருக்கிறத கொடுக்க யோசிங்க. இல்லை 5 அப்பா 2 மீன் அவ்வளோ ஆக்கினீங்க, நான் 1 மீன் 1 அப்பம் கொடு, அதையாவது கொடுங்கிறேன். அந்த மாதிரி காலத்தில் இருக்கும். நீ அதையாவது கொடுத்து தொலை. 5 தான் கொடுக்க மாட்டேங்கிற. ஐயோ அதெல்லாம் அவ்வளோ ஆயிரும், எனக்கு மீதி வேண்டி இருக்கு. சரி, 5ல் 1 கொடு, 2ல் அரையை கொடு. 2ல் 1 போயிடும். 2ல் அரையை கொடு, காலை கொடு. எதுவுமே கொடுக்காம வெறுங்கையில் முளம் போட்டு இது தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் சொன்னீங்கன்னா கொண்டு போய் தூக்கி ஜெயிலில் போட்டுருவார். சோத்திரம். அதான் போட்டுட்டு இருக்காங்க. அதுங்கெல்லாம் போட்டால் அவங்களாம் பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம ரொம்ப பரிசுத்தவான்கள் பாருங்கள், நம்மளுமே இங்கே ஒன்றுமே எல்லாம் எதுவுமே வழங்க மாட்டேங்குது யாருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன அடுத்த தலைப்புனா குறி வைக்கும் ஆவிகள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். லெட்ஸ் கோ டு த புக் ஆஃப் 2 Thessalonians chapter 2 verse 18. இல்லை 1 தெசலோனிக்கேயர் 2:18. அடிக்கடி கண்ணு இன்னுமே சரியாக தெளிவாக இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 2:18. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாக இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாக இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். இதை சொல்லுங்கள் பார்ப்போம். சாத்தானோ எங்களை. ரொம்ப பிடிச்ச வசனம் உங்களுக்கு இல்லை? நாங்கள் எல்லாம் தான் செய்யணும்னு ஆசைப்படுறோம். சாத்தானோ. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சிஸ்டர் கர்த்தருக்குள்ள வளரும் தான் ஆசை. சாத்தானோ சொல்லுங்கள். சாத்தானோ தடை பண்ணினான். நீங்கள் ஒன்றும் அது இல்லைன்னு சொல்ல வேணாம், இருக்குன்னு ரொம்ப தூக்கி வச்சு பேச வேணாம். சாத்தான் தடை பண்ணினான். சாத்தான் தடை பண்ணுகிறவன் தான். அந்த அளவுக்கு நான் அவனுக்கு மரியாதை கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு அவனுக்கு ஒத்துக்கிட்டா போதும். ஆனால் சாத்தான் தடை பண்ணுகிறான். ஆனால் தடைகளை நீக்கிற ஒருத்தர் இருக்கார்ல. ஆமாம். இல்லை, நானும் ஒரு கேட்குறேன். இது வேத ஆராய்ச்சி, இது வேத போதனை இல்லை. ஒரு நான் மாத்திரம் பேசி நீங்கள் மாத்திரம் கேட்டால் கேள்வி கேட்கலன்னா போ அப்படின்னு. ஆனால் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. நம்ம சபை கின்னஸ்லாம் இடமே எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. வேறு மாதிரி ஒரு புக்கு ஓப்பன் பண்ணாதான். கிரியைகளின் புத்தகம் எல்லாம் கேட்டு பழகிறவங்க எதை சொன்னாலும் கேட்டுக்குவீங்க. ஒன்றும் ரெஸ்பான்ஸ் தான் இருக்காது. தேட்ஸ் ரியலி பவர்ஃபுல். வெரி யூனிக் கிஃப்ட். கவனிங்களேன். ஸ்தோத்திரம். பாருங்கள், சாத்தான் இப்போ தடை பண்ணுகிறான். ஆனால் தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன் செல்கிறார். என்ன சொல்ல வந்தேன்னா, தடைகளை நீக்கிற முன் செல்கிறான்னு அவரை பற்றி சொல்லும்போது எத்தனை பேர் உண்மையாகவே இதயத்தின் ஆழத்தில் கத்தாவே இங்கே தடை நீக்கும் கேட்டிருக்கீங்க. அது 1. 2வது அப்படியே கேட்டது கேட்டிருப்பீங்க. அவர் தடையை நீக்க என்னென்ன ஐயோ அதை வச்சுட்டு அதை விடுங்க. எப்படி இப்போ என்ன பாருங்கள், ஏன் இப்படி தரையே பார்த்துட்டீங்க? இந்த பாவியான ஸ்திரீ மாட்டிக்கிட்ட மாதிரி என்னமோ எழுதுகிற என்னை பற்றி தான். என்ன பாருங்கள், என் மூஞ்சி மொகரையை பாருங்கள். தடையை நீக்குங்கன்னு ஆண்டர்கிட்ட கேட்டு இந்த வரேம்மா வந்துட்டேம்மா, என்ன தடைன்னா அவர் இதுதான் தடைன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு ஜபம். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இன்னொரு ஜபம். அவர் தடையை எடுத்துகிட்டு வரும்போது அதை நான் தடைன்னு சொல்லலை, இதை எடுங்க
அது முன்னாடியே ஏன் ஜாம் பண்ணியிருக்க வேண்டியது தானே? நான் வேலை மண்ணிக்கிட்ட வந்திருக்கேன், இதுதான் தடை, இதில் ஒன்றும் இல்லைன்னா இல்லை அதை எடுங்க. அவர் ரொம்ப மரியாதையாக இருந்து நம்ம கேட்குற தடையை நீக்கின பிற்பாடு அந்த ஏற்கனவே பிச்சு பிடுங்களா இந்த தடை ரெண்டாவது ஒரு ஆண்டவரே தடையை நீக்க சொல்லி அவ்வளோ ஜாம் பண்ணேன், இதுதான் பெரிய தடையாக இருக்குது. இந்த மர்ம வாழ்க்கையில் எவ்வளோ நீடித்து கொண்டே இருக்கிறது. we don't let God to do his work. ஆமாவா இல்லையா? நம்ம கடவுள் வேலை செய்ய விடுறோமா? என்ன பாருங்கள், கடவுள் வேலை செய்ய விட்றீங்களா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். கடவுள் வேலை செய்ய நீங்கள் விட்றீங்க? கோவப்படாதீங்க, மூஞ்சி காமிக்காதீங்க. உங்கள் மூஞ்சி நீங்கள் காமிக்காட்டினாலும் உங்கள் மூஞ்சி ஜபத்தில் பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறேன், வசனத்தில் பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறேன். அதில் எனக்கு என்ன பெருமையா? வேலையை செய்கிறதுக்கு இப்போ கற்றுக் கொடுக்குறாரு. அதான் கடவுளை வேலை செய்ய விட்றீங்களா நீங்கள்? உண்மையாக முழுசாக ஏதாவது ஒரு வேலையை முழுசாக அவங்க வாழ்க்கையில் செய்ய விட்ருக்கீங்களா? ப்ளீஸ் டூ அ ஹோம்ஒர்க். வாட் அ ஷேம் ஆன் அஸ். எவ்வளோ டிலேஸ். சாத்தானே விடுங்கய்யா, அவன் வீணா போனவன், அவன் நித்திய ஆக்கினைக்குள்ளானவன், அவனுக்கு மாலையே போட வேணாம். கடவுளை என்ன வேலை செய்ய விட்ருக்கீங்க? ஆவியானவரை என்ன வேலை செய்ய விட்ருக்கீங்க? இயேசு நாமம் வேலை என்ன செய்ய விட்ருக்கீங்க? இயேசுன் ரத்தம் என்ன வேலையை செய்ய விட்ருக்கீங்க? ஆவியானோட அபிஷேகம் என்ன வேலை செய்ய விட்ருக்கீங்க? எந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கைவாகாக கடவுளுக்கு அமைச்சிச்சு, மாற்றி அமைத்து விட்டது? கைப்படிந்த மக்களாக என்ன ஒரு விஷயத்தில் ஆண்டவர் கையில் இருக்கீங்க? எதுனாலும் உடனே அந்த அந்த அவளை நான் நம்புவேன், அவனை நான் நம்புவேன், ஆண்டவர் உங்களை தான் தேடி வருவார். இப்போ கூட வேலை நடந்தபோது பார்த்தேன், அவன் 2-3 டூல்ஸ் இங்கே வச்சுக்கிறான். டக்குன்னு இந்த கையில் தான் இருக்கணும், அவன் அப்படியே பழகிட்டான். அந்த டூல் எடுத்தான், அந்த வேலையை செய்கிறான், இந்த டூல் எடுத்து இந்த வேலை செய்கிறான். தேவனுடைய வலது பக்கத்து இடது பக்கத்து மக்களாக எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் இருக்கட்டும், இவன் இருக்கட்டும், அவங்களாம் இருக்கட்டும், ஏன் அவங்க இருந்தா என்ன? அதுக்கு ஏன் நீ கேட்குற? அப்புறம் எதுக்கு ஒன்று ஆசிரியங்க கேட்குற? நான் உதவாக்குற, நான் யூஸ்லெஸ்ஸு, நான் சோம்பேறி, எனக்கு எல்லாத்தையும் இலவசமாக கொடுங்க. கேளுங்கங்க, நான் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த ஊழியக்காரனும் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்களுமே கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுக்கறதும் கொடுக்காததும் அவர் வேலை. பிரைஸ் தி லார்ட். கொடுப்பாருங்கிறத சொல்லுன்னு சொல்கிறாரு, அதனால் அவர் கொடுக்க மாட்டார்னு சொன்னால் கொடுக்க மாட்டாருன்னு தான் சொல்கிறேன். நான் அவங்களுக்கு அவர் கொடுக்க மாட்டாருங்கிறது கொடுப்பார் நான் சொன்னதே இல்லையே. அதனால் எனக்கு பெருமை இல்லை. நான் இன்னொருத்தனோட பெரிய யோகியெல்லாம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லைஃப். சாத்தானோ தடை பண்ணினான். அந்த தடை பண்ணுகிற ஆவிகளை எதிர்த்து நிற்பதுக்காக தான் பரிசுத்தான அபிஷேகம். சாத்தானை விரட்டுறதுக்கு தானே பூமியில் நமக்கு அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்க, சகல அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை நோய்களை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். ஊருக்குள்ளே போய் சமாதானம் சொல்லுங்க. சமாதானம் சொல்கிற ஒரு பெரிய வேலை இப்போ அவன் பெரிய பெரிய அதிபர்கள் சொல்லி பார்க்குறானுங்க. அவன் சொல்லி நேரத்துக்குள்ள அங்கே குண்டு வெடிக்குது. அப்படியே உட்காந்துருக்கீங்க. இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. இந்த அத்தனை பட்டணத்து மக்களை போல் இந்த சபை இருக்கும்னு ஒரு அங்கலாய்ப்பு. இதை நான் உங்களுக்கு புகார் சொல்லி உங்களை மட்டம் தட்டலை. உங்களால் முடியும். யாரோ எதுவும் செய்ய நினைக்கிறீங்க. நான் தான் உங்களுக்கு வெக்கத்தை மறந்து சொல்லியிருக்கேனே, உங்களை விட நான் பல முறை இன்னும் பூர்ணமாக விடுதலை பெறலை. குறுக்கு வழியில் ஏதாவது ரகசியம் இருக்கா சீக்கிரம் மேலே வரத்துக்கு? சீக்கிரம் ஏதாவது ஆவிக்குரிய பூமிக்குரிய விஷயம் நடக்கிறதுக்கு? சிரிச்சுக்குவார். நாய் வாழை நிமித்த ஆணை மட்டும் பாடுபட்டேன், உன்னை இத்தனை வருஷமாக நான் ஊழியக்காரன் நான் சம்மந்துருக்கேன், உனக்கு இன்னும் புத்தி வரலை. நானே வழி சத்தியம் ஜீவன் சொன்னாலும் குறுக்கு வழியே பார்த்துட்ருக்கேன். There is no shortcut for God's promotion. No way. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். The book of Acts of Apostles, chapter 9, verse 31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும்
சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. Praise the Lord. சபைகள் நடந்து பெருகின, அது ஒரு பரிமாணம். வளர்ந்து பெருகின, அது ஒரு பரிமாணம். Praise the Lord. நடந்தும் பெருக வேண்டிய பெருக்கம் இருக்கு, வளர்ந்தும் பெருக வேண்டிய பெருக்கம் இருக்கு. Praise the Lord. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளிலே இதை நாம் ஏன் காண்கிறோம்? ஏன் ஆவியானவர் இந்த வார்த்தையை அப்போஸ்தலர் நடபடிகளிலே பொறித்து வைத்துள்ளார் என்றால், சபைக்கு ஒரு நடை இருக்குது. அதான் வர வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உங்கள் வீடு மினிமம் குறைந்தபட்சம் இந்த பக்கம் 2 தெரு, அந்த பக்கம் 2 தெரு, 2 மணி நேரம் நீங்கள் நடக்கணும். பார்த்துக்கோங்க. கட்டாயமாக 2 மணி நேரம் மாத்திரம் பெருசாக நினைக்காம ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஜெப குறிப்பு கூட நம்ம இணையதளத்துக்கு அனுப்பியிருக்கேன். ஜெபம் பண்ணுங்க. நடந்து பெருகின, அது ஒரு சின்ன முயற்சி. நடந்து பெருகின ஹலாக்கா கிறிஸ்டியன் லைஃபே ஒரு நடை என்பதை நான் எபிரேய போன வந்த விற்பான் நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். அவசியமானது தான் சொன்னேன், எல்லாத்தையும் சொல்லலை. அதுவே இப்போது முக்கியமான எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று, அந்த யூதேயா, கலிலேயா, சமாரியாங்கிற வார்த்தையை ஓயாமல் கிறிஸ்தவ சபைகளிலே, ஆவிக்குரிய சபைகளில், வேதத்தை போதிக்கிற சபையில் நீங்கள் கேட்டு பழகிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய சாட்சியாக இருக்க வேண்டிய அனைத்து எல்லைகள்னு அர்த்தம். எங்கள் வீட்டில் மாத்திரம்தான், எங்கள் தெருவில் மாத்திரம், கேட்டு பாருங்கள், அங்கே மாத்திரம்தான். யூதேயா, கலிலேயா, சமாரியா. இன்னொரு அனாலஜின யூதேயா, சமாரியா, எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம். அது அபிஷேகம் ஊற்றின பாட் டு ஃபுல்ஃபில் த கிரேட் கமிஷன். ஸோ 2 அனாலஜிஸ், யூதேயா, கலிலேயா, சமாரியா. யூதேயா, சமாரியா, எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம் நம்ம சாட்சியாக இருக்கணும். அங்கே இருக்கிற எல்லையெல்லாம் மக்கள் என்ன பண்ணாங்க? சபைகள் சமாதானம் பெற்று, சமாதானம் சொல்லுங்க. குழந்தை எப்படி பெற முடியும் சொல்லுங்க? பெண்கள் தான் எல்லா கூட்டத்திலையும், நீங்கள் தான் டாப்பர்ஸ். சொல்லுங்க, குழந்தைய எப்படி பெற முடியும்? வலியோடு பெற முடியும். வச்சோம் குடுமி சரிச்சா மொட்டை, அங்கே போயிட்டீங்க, ரைட்டு. குழந்தைய வேறு எப்படி பெற முடியும்? குழந்தைய எப்படிம்மா பெற முடியும்? புருஷன் பொண்டாட்டி முதல்ல சேர்ந்து வரணும். எவ்வளோ புத்தி கெட்டவங்களா உட்காந்துறீங்க பாருங்கள், எல்லாத்தையும் முழுங்கிறீங்க, அப்படியே கபலீகரம் பண்ணிடுறீங்க. திட்ஸ் ராங். உங்களுக்கு குறை சொல்லலை, யூ ஆர் ஸோ கேர்லெஸ். ஒரு குழந்தைய எப்படி ஒருத்தன் பெற முடியும்? புருஷனும் மனைவியுமா சேர்ந்து கரு உருவாகணும். அதை ஒரு பொண்ணு அந்த கருவை சுமக்கணும். குறைந்தபட்சம் 9 மாதம் சுமக்கணும். Praise the Lord. God has generously given you a time. நாளைக்கே நீ பெரிய சாதனை படைன்னு ஆண்டவர் கேட்கல. என் கூட 9 மாதம் நட. யோபினுடைய பாடுகளே 9 மாதம்தான் சொல்கிறாங்க. 9 மாதத்துக்குலாம் அவர் ஆண்டவர் நல்ல சுக்காவாக வறுத்துட்டார். சோத்திரம். ஆமாம், கர்த்தரோடு 2 பேர் ஐக்கியமாக இருக்கிறீங்களா? சபைகள் சமாதானம் பெற்று. சமாதானத்தை பற்றி நம்ம எவ்வளோ கேட்டிருக்கோம்? எக்கச்சக்கமாக கேட்டிருக்கோம். சமாதானம் உண்டு பண்ணுறதுக்கு என்ன ஆகணும்? ஆக்கினை வரணும். ஆக்கினை யாராவது ஏற்றுக்கிறாங்களா? இல்லை. அந்த ஆக்கினை யார் ஏற்றுக்கிட்டா? இயேசு. அப்போ சமாதானம் பேசினால யாரை கூப்பிடணும்? தட்டு தாம்பாளம் வச்சு ஆண்டவராக இயேசுவை கூப்பிடணும். அவர் தான் எல்லாத்துலேயும் நமக்கு இடைஞ்சலாக இருக்கார். அவரை பற்றி சொல்கிற பாஸ்டர் இடைஞ்சலாக இருக்கார். கூப்பிட்டிங்களா, ஜெர்மனிங்களா, சீக்கிரம் காஃபிக்கு எதாவது கொடுத்து போயிட்டு வாங்க பாஸ்டர் சொல்லாமல் அனுப்பிடணும். அப்புறம் நாங்கள் எல்லாம் கொடுக்கல் வாங்க எல்லாத்தையும் பேசிக்குவோம், அப்புறம் கடிச்சிக்குவோம், இடிச்சிக்குவோம். பதில் சொல்லுங்க. சமாதானம் பெற்று. Every church should receive the peace
சமாதானத்தை கொடுக்குறேங்கிறாரு. உலகம் கொடுக்கக்கூடாததும் உலகம் எடுக்கக்கூடாதமான சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ யதார்த்தமான அடுத்த கேள்வி, நாம் சமாதானம் யாருக்கா சொன்னால் யாராவது வாங்கிக்கிறாங்களா? அதெல்லாம் நீங்கள் எனக்கு சமாதானம்லாம் சொல்ல வேணாம். எப்படி சொல்கிறோம்மா? என்ன எப்படி பார்க்குறீங்க? என்ன ஜூலேருந்து வந்த மாதிரி சோத்திரம்? உங்களுக்கு சமாதானம் கோச்சுங்க. நீங்கள் ஒன்றும் சமாதானம் படுத்த வேணாம். திட்டுறதை திட்டிட்டு சமாதானம் சொல்லாதீங்க. அதனால தானே சமாதானமே வேண்டியிருக்கு. திட்டுறவன் திட்டுவான், திட்ட வாங்கிக்கணும். சமாதானம் சொல்லும்போது சமாதானத்தையும் வாங்கிக்கணும். நான் என்ன இழிச்சா வாங்கினா? எனக்கு என்ன வேதம் தெரிய? உங்களுக்கு எந்த வேதம் தெரியாது? இல்லை, நம்ம இங்கே உட்காந்து நாட்களை வீணாகிட்டு இருக்கோம். வயசாகிட்டு இருக்கு, நேரம் காலம் சமயம் வீணாகுது, பொருள் வீணாகுது, தருணங்கள் வீணாகுது. எங்கேயோ ஏதோ 8 திசை இருக்குது, ஏதோ ஒரு திசையிலேருந்து ரட்சணையம் வரும்னு காத்துட்ருக்கோம். வரும், எஸ்தருக்கு சொன்ன மாதிரி வரும். இப்படிப்பட்ட காலத்தில் இந்த திசையில் நீ உதவியாக இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு இந்த ராஜ மேன்மையை கொடுத்துருக்க, நீ எந்த திசையிலேருந்தோ வரும் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா ரட்சிப்பு வேறொரு வழியாக வரும், நீயும் உன் வீட்டாரும் கூட்டிகிட்டு போகப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஆமாம். அதெல்லாம் பிடிக்காது. அது எப்படி பிடிக்கும்? சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து, நமக்கு பக்தி இருக்குது, எல்லாமே ஆம் ஆமேன் 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 அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது, சமாதானம் இருக்குது. ஒன்று பெற்றிருந்தால் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். இருந்தால் தானே, சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். இப்போ உங்களுக்கு சமாதானம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? சமாதானம் கொடுக்கலாம், சமாதானம் செய்து வைக்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான், ஏனெனில் அவள் யாருடைய பிள்ளைகளாம்? ஐயோ, எனக்கு உண்மைக்குமே வயசாக எனக்கு ஊழியம் செய்யவே தெரியலேங்கிறது தான் டெய்லி ஜபம். அது தேவ புத்திரர்கள் புத்திரிகளுக்கு என்ன ஊழியம் செய்யறனே தெரியல ஆண்டவரே. 2வது தடவை இந்த ஊழியக்காரர்களுக்காக வந்து பேச சொன்னானுங்க. ஐயோ, நானே என்னையா மானத்தை இப்படி கப்பையில் ஏற்றுறீங்க மனசாட்சி இல்லாமல்? இல்லை பாஸ்டர், வந்து சொல்லுங்கள். நான் இப்படி தான் நம்ம சபைக்கு எப்படி யதார்த்தமாக பேசுகிறேன் அப்படி தான் சொன்னேன். சிலரை தொட்டுது, சிலர் என்ன இப்படிலாம் பேசுகிறாரு, என்ன பேசிட்டேன் இப்போ தான் சொல்லுங்கள், ஏதாவது திருத்திக்கிறேன். அதுக்கு தானே நானே வந்தேன். சமாதானம் பெற்றவர்கள் சமாதானத்தை கொடுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். பக்தி விருத்தி ஆகட்டும். பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நான் உங்கள் ஆசீர்வாதத்தை பிடுங்கவே முடியாதுங்க, டச்சே பண்ண முடியாதுங்க. பரிசுத்தான ஆறுதல் எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க? ஆமான்னு ஒரு ஓட்டு போடுறதுக்கு இந்த எஸ்ஐஆர் மாதிரி ஃபில்அப் பண்ணி போட்டிருப்பீங்க. சோத்திரம். பரிசுத்தான ஆறுதல் உங்களுக்கு இருந்தால் யாருக்கு ஆறுதல் கொடுக்குறீங்க? நீங்கள் தான் என்ன ஆறுதலாக இருக்கீங்க? வரும்போதே எல்லாமே வீடே இடிஞ்சு போன மாதிரி வரீங்க, வாழ்க்கையே இடிஞ்சு போன மாதிரி வரீங்க. இங்கே வந்தவொன்னே அவர் நினைக்கணும், அவருக்கா அடா நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், அதுங்களாம் எனக்கு திரும்பி சோத்திரம் துதியை கொடுக்குதுங்க. பாட்டு மாத்திரம் அப்பா வீட்டில் சந்தோஷமே அப்படின்னு ஒரு 6/8 டெம்போ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டெம்போ இறங்கிடுச்சுன்னா பாட்டும் போயிடுச்சு, எல்லாம் சோத்திரம் போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். நம்ம இப்படி நிர்வாக குறைவாக இருந்தால், நிறைவு குறைவாக இருந்தால் மோடி எப்படி மனம் திரும்புவார்? அவர் தனி மோடில் இருக்கார். அமித்ஷா எப்படி மனம் திரும்புவார்? 2 பேரும் கூட்டுக்கலவாணித்தனம் பண்ணி இங்கே டெல்லியில் பயங்கரமான ஒரு ரெட் ஃபோர்ட்லேயே ஒரு அட்டாக் ஆயிடுச்சு. இப்படி எல்லா பிளேசஸில், எல்லா நேஷன்ஸ்லையும் கிரிட்டிக்கல் பிளேசஸில் தீவிரவாதிகள் வேலை செய்கிறாங்க. வேதம் நிறைவேறுது, சபைக்கும் வேதம் தான் நிறைவேறும், சபைக்குள்ளும் வேதம் தான் நிறைவேறும். சபை நிமித்தம் வேதம் நிறைவேறும், சபைக்கு விரோதமாகவும் வேதம் நிறைவேறும். பாதாளத்தில் வாசல் சபையை மேற்கொள்ளாதுன்னு சொன்னாலும், நீ மணல் மேலே வீடை கட்டினா என்ன பண்ண முடியும்?
அவன் புத்தி கட்டவன் வீடு இடிஞ்சு போயிருந்தான் இயேசு சொல்லியிருக்காரு. ஆமாவா? ஆமாவா? ஆமாவா இல்லையா? கொல்கட்டையை வாயில் வச்சுருக்கீங்க, ஆமாவா இல்லையா? ஆமாம். சபையை பற்றி பெரிய பக்தி வைராக்கியம் பீத்தாதீங்க. when you don't take responsibility, பொறுப்பெடுத்துக்க இஷ்டப்படாதவங்க சபையை பற்றி பேசாதீங்க. நான் சும்மா இந்த சந்தைக்கு போயிட்டு வர மாதிரி, என்னது கடத்தருக்கு போயிட்டு, மாலுக்கு போயிட்டு வர மாதிரி, எக்ஸிபிஷன் போயிட்டு வர மாதிரி, பொழுதுபோக்காக வந்துட்டு போகிறேன், பார்க்குக்கு போன, அப்படி தான் சொல்லணும் நீங்கள். அதான் உங்களுக்கு உண்மை. அதுக்குரிய பலனை தேவன் தருவார். அந்த அளவுக்காச்சும் வெளிப்படையாக உண்மையை சொல்லிச்சு, நீ கருத்தோடு வா, பண்போடு வா, சமாதானம் பெறவா, பெத்திட்ட பிற்பாடு கொடுக்கவா, பக்தி விருத்தி அடையவா, பக்தி விருத்தி அடைந்த பிற்பாடு அதை பகிரவா, பரிசுத்தான் ஆறுதலை பெற்ற நீ பரிசுத்தத்தோடு வாழு, பரிசுத்தம் இல்லாதவங்களுக்கு மனம் திரும்புவதற்கேற்ற ஆறுதலுக்கேற்ற வார்த்தை சொல்லி உதவி செய்ய, எனக்கு பயப்படும் பயத்தோடு வாழு. இறுதியாக இன்றைக்கி நீங்கள் நானும் எழுந்து ஜெபிக்க போகிறோம். லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் டுகெதர் and pray.